ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திரு பார்த்திபன், உங்களோட பார்வை என்ன இதில்? ஏன்னா நிறைய இப்போ இந்த ஒரு குழப்பம் தீர்ந்துருச்சு. எக்ஸிட் போல் வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் யார் வருவா அப்படின்ற குழப்பம் இருந்தது, யாரோட ஓட்டவர் எடுக்க போறாரு அப்படின்ற குழப்பம்லாம் இருந்தது. இப்போ எக்ஸிட் போல் வந்த பிறகு அதில் ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எக்ஸிட் போல் இன்னும் கொஞ்சம் குழப்பத்தை கூடுதலாக அதிகமாக்கி இருக்கு. ஆமாம், இது வந்து திமுக சார்பு ஆட்களுக்கு இது பாருங்க, அந்த நாள் எங்களுக்கு தானே அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஏடிஎம்கே சார்பில் இருக்கவங்க இதை கிளைம் பண்ணிக்கலாம். டிவிக்கே கிளைம் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு சர்வே ரிசல்ட் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. எக்ஸிட் போல் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு எக்ஸசைஸ். அதுவும் தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் ஒரே நாளில் இப்போ சுமன் சார் சொன்ன மாதிரி அப்படி கிரவுண்டில் போய் நீங்கள் எடுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் இந்த பர்சன்டேஜ் இந்த நம்பர்ஸை நம்ம அப்படியே எடுத்துக்க வேணாம். ரெண்டாவது, சமீப காலமாகவே எலெக்ஷன்ஸ் வந்து 2 கட்சிகள் அப்படின்றது டாமினேட் பண்ணுறதுன்றதை தாண்டி 3வது 4வது ஃபேக்டர்ஸ் எல்லாம் மக்கள் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்திய எலெக்ஷன்ஸில். இந்த ஃப்ராக்மெண்டேஷன் வந்து ஜாஸ்தி ஆகுது. போன எலெக்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இது வந்து என்ன ஆகும்னா, ஃப்ராக்மெண்டேஷன் ஜாஸ்தி ஆகும்போது வின்னிங் மார்ஜின் குறைஞ்சிக்கிட்டே வரும். 2011, 16, 21 கம்பேர் பண்ணும்போது 21 வின்னிங் மார்ஜின் குறைஞ்சிட்டே வந்து வெறும் 3 தொகுதிகளில் வந்து 500 ஓட்டு வித்தியாசத்தில் 3 தொகுதிகளில் வெற்றி தோல்வி மாறிடுச்சு. 1000 ஓட்டு வித்தியாசத்தில் 5 தொகுதிகளில் வெற்றி தோல்வி மாறிடுச்சு. 5000 ஓட்டு வித்தியாசத்தில் 31 தொகுதியில் வெற்றி தோல்வி மாறிடுச்சு. ஸோ 39 தொகுதியில் வெறும் 5000 ஓட்டுக்குள்ளே தான் யார் வின்னர் ரன்னர் அப்படின்னு மாறிடுச்சு. இந்த எலெக்ஷனில் இந்த 39ன்றது கிட்டத்தட்ட 100 தொகுதிகளாக மாறிடும். அப்போது யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் எக்ஸிட் போல் வச்சு நம்ம பேசுகிறோம், கவுண்டிங் அன்னைக்கு உட்காந்து பேசினாலும் கிட்டத்தட்ட இதே நிலை தான் இருக்குமா? கடைசி முடிகிற வரைக்குமே ஒரு 100 தொகுதியில் மேலேயும் கீழேயும் போயிட்டே இருக்கும். முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு நமக்கு தெரிஞ்சிடும் யார் ரெண்டு தெரிஞ்சிடும். இப்போது விஜய் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பிளேயர் உள்ளே வரும்போது ஆல்ரெடி சீமான் இருக்கார். இது மும்முனை போட்டியில், இது 4 முனை போட்டி. அவரும் நிறைய இடங்களில் கணிசமான வாக்குகளை வாங்கிட்டு இருப்பார். இப்போ பல பேர் உள்ளே பூந்து ஓட்டை உடைக்கும் போது யார் ஜெயிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்மளுடைய லாஜிக்ஸ் எல்லாமே கிரவுண்டில் ஒர்க் ஆகாது. அதனால தான் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு ஃபார்முலா கிடையாது. இந்த ஃபார்முலா போட்டால் கண்டிப்பாக இந்த படம் ஹிட்டு, இதெல்லாம் பண்ணிட்டா கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஃபார்முலா இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அதனால தான் இப்போ நம்ம எல்லாரை விட அதிகமாக இதை பற்றி தெரிஞ்சவங்க யார்? தமிழ்நாட்டில் 2 பேர். ஒன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இன்னொன்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. 2 பேரும் நிம்மதியாக இருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்கள். 2 பேரும் டே 1ல் ஆரம்பித்து எவ்வளோ கேல்குலேட்டிவாக இப்போது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. இப்போ ஒரு லாஜிக் வச்சுங்களேன், விஜய் வந்துட்டார், அவர் எப்படியும் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை தான் உடைக்க போகிறாரு. திமுக கம்ஃபர்டபுளாக ஜெயிக்க போகுது அப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்கிட்டையும் போராடி ஒரு சீட்டு குறைச்சிக்கோன்னு ஏன் திமுக குறைக்கணும்? சரி, இந்த எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு வச்சுக்கோ, அவங்க தான் ஓட்டு உடைக்க போகிறாங்க, கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கலான்னு இருக்கலாம்ல. அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இன்னொன்று, இதை வந்து நீங்கள் ஹேஸ் அ ஹோல் ஆஃப் தமிழ்நாடுக்கு அப்படின்னு நம்ம இதை பார்க்கவே முடியாது. சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு ரீஜியனுக்கும் இன்றைக்கி வந்து நிறைய ஃபேக்டர்ஸு, இந்த ரீஜியன் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டருக்கு பக்கத்து ரீஜனில் சம்மந்தமே கிடையாது. அந்த ரீஜனில் வேறு ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து ஒரே மாதிரியான ட்ரெண்ட் இல்லையா? இப்போ விஜய்க்கு ஓட்டு போடணும், விசிலுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற கடந்த ஒரு வாரத்தில் வந்து நிறைய அதை பற்றி பேசப்பட்டது. அதோடைய ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது டிஃபர் ஆகுது. ஸோ விஜய் வந்து மினிமம் 10% ஓட்டு வாங்குறார், கிராம பகுதிகளில் கூட அதிகபட்சம் 30% ஓட்டு வாங்குறார். அவரே நிற்கிற இடத்துல அது 35% போகுதுன்னு வச்சுக்கோங்க, அவுட்லேயர் 1 2. ஸோ ரேஞ்சுன்னா அது 10லேருந்து 30, இது ஒரு பெரிய ரேஞ்ச். நீங்கள் ஒரு 20%, அது +or -2% அப்படின்னா அது எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். 10லேருந்து 30ன்றது ஒரு மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் இதில் முன்னாடியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை, அதிமுகவோட தேர்தல் அறிக்கையை வச்சு திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி வெறுப்பு இருக்கா, ஆதரவு இருக்கா, அலை வீசுதா அப்படிலாம் பார்ப்போம். இப்போ அப்படிலாம் இல்லை. இது வந்து ஒரு போர் மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா 3 படைகள் மோதுது. அப்போ எங்கே சேதாரம் அதிகமாக இருக்கும்னா, இப்போ திமுகவுடைய தளபதி அந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா அவர் சேதாரத்தை தடுத்துருவார், அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணுவார். அங்கே அந்த தளபதி வீக்காக இருக்காருன்னா அங்கே சேதாரம் அதிகமாக இருக்கும். அதிமுகவுக்கு இதே மாதிரி அங்கே இருக்க தளபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் அவர் சேதாரத்தை தடுத்துருவார், அவர் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா சேதாரம் அதிகமாக இருக்கும். தலைமை இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கலைஞர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க, அந்த தலைமை ஒரு ஒட்டு மொத்தத்தையும் தாங்கி பிடிக்கிறாங்க அப்படின்ற அந்த ஃபேக்டர் இப்போ குறைஞ்சி போச்சு. அதனால் ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கக்கூடிய ஆட்களுடைய பலம் பலவீனம் எல்லாமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.